முதல்ல நான் ஃபேஸ்புக் தான் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து லைக் ஒரு வெபினார் ஜஸ்ட் ஒரு ஹேட் மாதிரி வந்துச்சு. அந்த ஆட் பார்க்கும்போது லைக் கேட்சியா இருந்துச்சு இந்த லைன், ஆட் லைன். ஸோ இப்படியே பார்க்கும்போது இந்த வெபினார் ஃபுல்லாக பார்த்தேன். ஐ ஜஸ்ட் ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணிட்டு ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் என்னெல்லாம் பண்ணலாம். லைக் நம்ம இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா செட் ஆகாது, பேசிவ் இன்கம் நம்ம சைட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தேன். வீடியோவில் பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா லைக் ஜாபை குவிட் பண்றதுக்கு ப்ளஸ் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் எப்படி நீங்க ஆகலாம் அப்படின்றது மெயின் கான்செப்ட் பார்த்தேன். ப்ளஸ் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ நான் அதை என்ரோல் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அந்த கொஸ்டின் அண்ட் செஷன். இந்த வே ஆஃப் உங்களோட சைட்ல இருந்து ஒருத்தர் பேசும்போது லைக் தே ஆர் நாட் லைக் அவங்க அப்படி எப்படின்னா லைக் இது இருக்கு இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. அவங்க வந்து என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பண்றீங்க. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். ஓகே நல்ல கொஸ்டின் தேர் ஆஸ்கிங் கொஸ்டின். ஸோ ஓகே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணனாதான் நீங்க அதுக்கு எலிஜிபிள். ஸோ அப்படின்னு சொல்லும் போது நான் அதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் எல்லாமே நார்மலா இருந்துச்சு. நான் எண்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஒரு 2 days கேட்டேன். 2 daysல ஓகே இல்லை நம்ம பண்ணலாம், இந்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ப்ராசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து ப்ராப்பர் மேனர், டாக்குமெண்டேஷன் எல்லாம் அனுப்புறதா இருக்கட்டும், என்னென்ன திங்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க அது எல்லாமே நம்ம கிளியரா ஒரு 1-to-1 கால்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. எடுத்த உடனே லைக் என்ன பண்ண போறோம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு 20 minutes ஈச், மினிமம்லி 20 minutes இருந்துச்சு ஒரு மாடியூலும். ஓகே அதை டே டு டே பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ரொம்ப ஈஸியா இருக்கு இது பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ண ஈஸியா இருக்கு. இப்ப தியோரிட்டிக்கலா படிக்கிற மாதிரி இல்லை உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். ஸோ அது டெலிவரி கரெக்டா இருந்துச்சு. பண்ண வீக் பை வீக் போக என்னாலே கிளைண்ட் ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா நான் பர்சனலி ஃப்ரம் சேல்ஸ் பேக்ரவுண்ட், நான் டைரக்டா ஒருத்தரை போய் மீட் பண்ணி கன்வெர்ட் பண்றதுக்கும் டிஜிட்டலி கன்வெர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அது இதுல ஈஸியா இருந்துச்சு உங்க மாடியூல்னால. அது ரொம்ப நல்லா டெலிவரி ஆச்சு. ஸோ இட் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். என்னோட ஸ்கில்ஸ் நிறைய நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே இப்படிதான் இருக்கணும், அந்த வே வி ஹேவ் ஆக்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே மாத்திக்கிட்டேன். நிறைய சேஞ்சஸ் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த ப்ரோக்ராம்ல பண்ணது வரைக்கும் ஆல்மோஸ்ட் கிளியரா வந்துடுச்சு. இங்க லைக் டெலிவர் பண்ணிட்டு சூப்பரா டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணா இருக்கு. அவங்க சொல்லலாம் ஈஸியா. லைக் நானே சொல்லுவேன். எஸ்பெஷலி லைக் இப்ப ஏதாச்சும் கேட்கறாங்க என்கிட்ட வந்துன்னா ரொம்ப என்னோட க்ளோஸ் பீப்புளுக்கு சொல்ல மாட்டேன். பிகாஸ் தே வில் பி லைக் ஹெல்ப் அப்படி. ஸோ அனதர் பர்சன்ஸ் யாராவது ரொம்ப அவங்க நிஜமாலுமே தே நீட் டு சம் சேஞ்ச் இன் சம் லைஃப்னா சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கு. இதுவுமே வந்து பிகாஸ் லேர்னிங் வந்து எப்பவுமே இதாகாது. லேர்னிங் இஸ் தி பெஸ்ட் திங். ரெடியூஸ் லேர்னிங். ஸோ அது வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம கிட்ட எடுக்க முடியாது. வி கேன் நம்ம கிட்ட காசு எடுக்க முடியும், எது வேணா எடுக்க முடியாது, ஸ்கில்ஸ் வந்து எடுக்க முடியாது. எண்ட் ஆஃப் தி ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணா எங்கேயுமே நம்ம சர்வை பண்ணலாம். ஸோ அதனால நான் இதுக்கெல்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு பாருங்க. அவங்களுமே வந்து ப்ராப்பரா தான் பண்ணுவாங்க, மற்ற செல்லர்ஸ் மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அப்போ பாக்க நான் ஷுவர்லி தே வில் ரெக்கமெண்ட் ஆக்சுவலி சம் பீப்புள் இஃப் தே ஆர் ரியலி ஓபன் டு இட்.